ஸோ இப்போ வந்து ஏன் இதை நம்ம கன்வெர்ட் கர்வ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கன்வெர்ட் கர்வ் பண்ணுறது எதுக்காகனா, நீங்கள் ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் மாற்றும்பொழுது அல்லது வெளி இடங்களுக்கு நீங்கள் ஃபைல் கொடுக்கும்பொழுது இதை வந்து நம்ம கன்வெர்ட் கர்வ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த கன்வெர்ட் கர்வ் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். சப்போஸ் ஒரு லோகோவில் நீங்கள் வந்து ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் கன்வெர்ட் கர்வ் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிட்டுறதுக்கு இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொடுத்து இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 0 இருக்கணும் எப்போயுமே. ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆலில் போய் செலக்ட் ஆல் டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அடுத்தபடியாக தமிழ் டெக்ஸ்ட் எப்படி டைப் பண்ணலாம்? தமிழ் டெக்ஸ்ட் இப்போ டைப் பண்ணுறதுக்கு இதே போல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் ஐஸ்வர்யா அப்படின்ற ஃபாண்ட் இருக்குது. இந்த ஃபாண்ட்டை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது டைப்பிங்க்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி டைப்ரைட்டர் கீபோர்டு இருக்குது. டைப்ரைட்டர் கீபோர்டில் நீங்கள் எடுத்து நெட்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டியவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. அல்லது நான் வேணால் அதில் இந்த ஷேரிங்லேயே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இது போல் டைப்ரைட்டர் கீபோர்டு இங்கே இருக்குது. இது வேணால் நான் உங்களுக்கு ஃபைல் அனுப்பும் போது இது வந்துடும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்ற எழுத்து இருக்குது. இதுக்கு எம்முக்கு மேலே உள்ள எழுத்து ஆவணா. ஆவணா வேணும் அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த லெட்டர்ஸை கொடுக்கணும். ஸோ கீழே இருக்கிற எழுத்துக்கு எல்லாமே நீங்கள் நார்மலாக ப்ரெஸ் பண்ணி டைப் பண்ணலாம். இப்போ கவனிங்க, ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி உள்ளே கிளிக் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஆ வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபாண்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஐஸ்வர்யான்ற ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஆன்ற லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆன்ற லெட்டர்ஸ் வரும். இப்போ ஆவணா வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் எம். இ வேணும்னா இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் கீயை வந்து வெறும் எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் இ அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இ என்ன. ஸோ இது போல் இங்கே ஓ சி அப்படின்ற லெட்டர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஷிஃப்ட் சி 1. இப்போது இந்த மாதிரி நீங்கள் என்ன லெட்டர்ஸ் வேணுமோ நினைக்கிறீங்களோ இங்கே வந்து எடுத்துக்க முடியும். இப்போ வந்து அனைவருக்கும் வணக்கம். வாக்கு வந்து டி, ரூக்கு வந்து ஷிஃப்ட் யூ, இக்குக்கு வந்து எஃப் புள்ளி, புள்ளிக்கு வந்து இங்கே இருக்குது இந்த பாயிண்ட், இந்த இடம். இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கூக்கு வந்து அனைவருக்கு இம், இம்முக்கு வந்து கே, கே மா வச்சுட்டு அப்புறம் புள்ளி வைங்க. ஸோ ஈஸி தான். இப்போ இந்த மாதிரி டைப் பண்ணிக்க முடியும். இதை வந்து நீங்கள் கூகுளில் நீங்கள் டைப் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா எடுத்துக்காது. நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் இருந்து எடுத்து வர்றது எதுவுமே இங்கே அக்செப்ட் ஆகாது. ஸோ நீங்கள் அங்கே பண்ணுற டெக்ஸ்ட் எதுவுமே இங்கே மேட்ச் ஆகாது. இங்கே டைப்ரைட்டிங் கீபோர்டு மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். ஸோ இதில் இருக்கிற லேஅவுட் வச்சு தான் நீங்கள் டைப் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் அங்கே இருக்கிற ஃபாண்ட்டை இங்கே கொண்டு வரவோ எதுவும் வாய்ப்பு இல்லை. பிடிஎஃபாக ஒரு வேளை கொண்டு வந்தீங்கன்னா பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். பிடிஎஃப் ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம எல்லாமே இங்கே டைப் பண்ணி தான் ஆகணும். CorelDrawவில் டைப் பண்ணி தான் ஆகணும். வேர்டில் டைப் பண்ணுற ஃபைலை இங்கே நீங்கள் கொண்டு வர முடியும். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அல்லது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர முடியும். பிடிஎஃபாக அங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஃபைலை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது போல் தமிழ் டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்க முடியும். இதுலேயும் கேரக்டர் டெக்ஸ்ட், பேராகிராஃப் டெக்ஸ்ட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன மாதிரி தமிழ் டைப்பிங் செலக்ட் பண்ணால் தமிழில் வரும். இல்லை 1 or 2 லெட்டர்ஸ் தான் டைப் பண்ண போகிறீங்கன்றவங்களுக்கு இன்சர்ட் சிம்பிள் கேரக்டர் இருக்குது. அது மூலமாக டைப் பண்ணிக்கலாம். இன்சர்ட் சிம்பிள் கேரக்டர் மூலமாக டைப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்க முடியும். கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இது வந்து தமிழ் ஐஸ்வர்யான்ற ஃபாண்ட்டில் இன்னொரு ஃபாண்ட் இருக்குது, செந்தமிழ் அப்படின்ற ஃபாண்ட்டு. செந்தமிழ் ஃபாண்ட் டைப் பண்ணுறதுக்கு கீமேன் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு தகுந்த மாதிரி கீமேன் சாஃப்ட்வேர் இருக்குது. சாரி, இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் இதை டைப் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது வரும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணி இது பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு
இதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே வந்து செந்தமிழ் அப்படின்ற ஃபாண்ட்டு, இங்கே நம்ம ஃபாண்ட்டு ஃபஸ்ட்டே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட்டை எடுத்துகிட்டு இதில் போய் இந்த இப்போ வந்து நாங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கிறது என்ன ப்ராப்ளம்னா ஒரு 250 ஃபாண்ட்டு இருக்குது. ஃபாண்ட்டு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து நீங்கள் அதே லேஅவுட்டு தான், லேஅவுட் வேணால் அதே தான் இருக்கும். இங்கே ஆன் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல போய் இதை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த டி அப்படின்னு லெட்டர்ஸ் வரணும். வந்ததுக்கப்புறம் தான் இது போல் டைப் பண்ண முடியும். அதே மாதிரி லெட்டர்ஸ் தான். அதே போல் ரூக்கு வந்து ஷிஃப்ட் யூ, இக்குக்கு வந்து கு, ஷிஃப்ட் எஃப், எம், கே டாட். ஸோ இப்படி நம்ம டைப் பண்ண முடியும். இது போல் டைப் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபாண்ட் என்னென்னா நிறைய ஃபாண்ட்ஸ், இதை ரெகுலராக இப்போ எல்லா ஃபீல்டில் எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டு, இதில் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து செந்தமிழ் அப்படின்ற ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட்டு நீங்கள் கொஞ்சம் போல்டான ஃபாண்ட்டு, நிறைய இன்விடேஷன்ஸ், ஃப்ளக்ஸ் டிசைன்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த தமிழ் ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கீமேன் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணணும். செந்தமிழ் STMZH இப்படி வரும் பாருங்கள், ஃபாண்ட்டோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் டைப்பிங்க்கு இது போல் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் தமிழ் டைப்பிங்ஸில் கேட்டுக்கலாம். நன்றி.